தெற்கின் சொர்க்கம்னு சொல்லப்படுற கேரளாவோட கேபிட்டலான திருவனந்தபுரத்தில் இருக்கிற க்ளீனஸ்ட் இன்டர்நேஷ்னல் பீச்சான கோவளம் பீச் பற்றி தான் இந்த விழாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். கோவளம் பீச்சை பற்றி சொல்லணும்னா பீச்சோட சுத்தமான கடற்கரை, நீல நிற கடல், பொன்னிற மணல், கண்ணை விரிய வைக்கிற சூரிய அஸ்தமனம் எல்லாமே உங்களை கவலையிலிருந்து மறக்கடிக்கும். எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி கோவளமும் ஒரு கடற்கரை தானே, அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிவில் அந்த எண்ணம் உங்களுக்கு மாறுபடும். வாங்க கோவளத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோவளம் பீச் வர்றதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு திருவனந்தபுரம் வரணும். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு இடம் மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஒரு பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பக்கம், அப்படிலாம் கிடையாது. இங்கே ரூம் எதுவும் தேவை அப்படின்னா இங்கே நீங்கள் எடுத்து தங்கிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இடம் பார்த்துட்டு வெளியூர் போகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே பஸ் ஸ்டாண்டு மாடியிலேயே ரீஃப்ரெஷ் ரூம் இருக்குது. ஒரு 25 ரூபா அல்லது 40 ரூபா கேட்பாங்க. ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் அடுத்த வேலையை தொடங்கலாம். நீங்கள் கோவளம் பீச்சு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிழக்கே கோட்டா அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டு போகணும். அங்கேருந்து நீ கோவளம் போகலாம். கிழக்கே கோட்டாக்கு ஆப்போசிட்டில் உலக புகழ்பெற்ற பத்மநாபபுரம் கோவில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க விரும்பினா அதை பார்த்துட்டு நீங்கள் கோவளம் போகலாம். கிழக்கே கோட்டா பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே அந்த கோவில் இருக்குது. கிழக்கே கோட்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவளம் பீச் வந்தாச்சுங்க. இங்கே வரிசையாக 3 பீச் இருக்குது. லைட் ஹவுஸ் பீச்சு, சமுத்ரா பீச்சு, யூ பீச்சுன்னு சொல்லப்படுற ஹவா பீச். இந்த 3 பீச்சுமே வரிசையாக இருந்தாலுமே இந்த 3 பீச்சுமே தனித்தனி தன்மை கொண்டதுங்க. இந்த யூ பீச்சோட ஸ்பெஷல் பகலில் அந்த சூரிய வெளிச்சத்தில் கடலை ரசிக்கிறது வேறு லெவலில் அனுபவத்தை தரும். நான் அந்த பீச்சில் அதிகமாக பார்த்தது சூரிய கொள்ளையில்னு சொல்லப்படுற சன்பாத் பெட்டு தாங்க. இங்கே மார்னிங் பார்த்திங்கன்னா 99% ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. 1000 கைகள் கொண்டு அணைக்கின்ற தாய் அப்படின்னு வெயில சொல்லுவாங்க. அந்த அருமை அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இந்த சன்பாத் பெட்டோட ரெண்டு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். 1 மணி நேரத்துக்கு 50 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. ஹவா பீச்சுக்கு பேக் சைடு தென்னை மரமாக இருந்தது. கோவளம் அப்படின்னா மலையாளத்தில் தென்னை மரங்கள் நிறைஞ்ச பகுதி அப்படின்னு அர்த்தமாக. இந்த மரங்களுக்கு அந்த பக்கம் தான் பைக் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு இருக்குது. நீங்கள் கார்லேயே பைக்லேயே வந்திருந்தா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் ஒரு ரோடு கட் ஆகும். அது வழியாக வந்தால் இந்த கார் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்துடலாம். கோவளத்துலேயும் கோவாவில் இருக்கிற மாதிரி எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. பாராசைலிங், ஸ்கூபா டைவிங், போட்டிங், சர்ஃபிங், இது எல்லாமே ரேட்டை ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருந்தாலும் சீசனில் இந்த ரேட் எல்லாம் கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. ஹவா பீச்சுக்கும் லைட் ஹவுஸ் பீச்சுக்கும் நடுவில் ஒரு கல்மேடு மாதிரி இருந்தது. அதை வியூ பாயிண்ட், அங்கேருந்து கடலை ரசிக்கிறதுக்கு ஆள்கள் போய்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன வாட்சிங் டவர், அதுவும் கவனிப்பார் இல்லாமல் மூடி கிடந்தது. நீங்கள் வியூ பண்ண சமதளமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாறைகளாக இருக்குது. இது கவனமாக இருந்து தான் நம்ம இதை கவனிக்க முடியும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கண்டிப்பாக அடிபட்டுருங்க. இந்த வியூ பாயிண்டில் 2 பீச் நம்ம பார்க்க முடியுங்க. ஈவா பீச், லைட் ஹவுஸ் பீச். சமுத்ரா பீச்சுங்கிறது அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி அந்த பக்கம் போனோம். நீல நிற கடல். அடுத்து நம்ம அந்த லைட் ஹவுஸ் தான் போக போகிறோம். வாங்க அங்கே போய் பார்ப்போம். அடுத்து பார்க்குறது லைட் ஹவுஸ் பீச்சு. கோவளத்தில் மொத்தம் 3 பீச் இருக்குது. அதில் இந்த லைட் ஹவுஸ் பீச்சு தான் ரொம்ப பெருசு. யூரோப்பியன்ஸ் அதிகம் வர்றதும் இந்த பீச்சுக்கு தான். சன்பாத் பெட்டை பாருங்கள், அந்த பீச்சை விட இங்கே அதிகமாகவே இருக்குது. பார்க்குற எல்லா பக்கமும் ஃபாரினர்ஸ் தான். இந்த பீச் நைட்டும் பிஸியாக தான் இருக்குமா. இந்த பீச்சில் ஒரு சில இடத்துல மணல் கருப்பாக இருந்தது. நான் ஏதோ சாக்கடை தண்ணி கலக்குது போலன்னு பார்த்தா தண்ணி சுத்தமாகவே இருந்தது. ஏதோ அமிலம் இருக்கிறதுனால தான் மணல் இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸான இந்த கோவளம் கடற்கரை 1920க்கு முன்னால் ஒரு கவனிப்பார் இல்லாத இடமா தான் இருந்திருக்குது. 1920 திருவாங்கூர் மகாராணி சேது லட்சுமிபாய் அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த பகுதியில் ஒரு பீச் ஹவுஸ் கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கட்டின ஹெல்ஷோன்னு பேர் கொண்ட அந்த பீச் ஹவுஸ் இன்றைக்கும் இங்கே இருக்குது. மகாராணி பீச் ஹவுஸ் கட்டினதுமே இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்தது. ஐரோப்பியன் ஃப்ரெண்ட்ஸ் மகாராணியை பார்க்க வர்றவங்க இங்கே வர்றதால உலக அளவில் இந்த பீச் பிரபலம் அடைஞ்சிது. 1930க்கு முன்னால் இந்த பீச்சுக்கு அரச குடும்பம் மட்டுமே வர முடியும். அதுக்கப்புறம் திருவாங்கூர் மகாராஜா பொதுமக்களும் வரலான்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பீச்சு புகழடைய ஆரம்பித்தது. லைட் ஹவுஸ் பீச் சைடில் எல்லா டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரியே கடைகளுங்க. இங்கே எல்லா பொருட்களும் வாங்கலாம்.
இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கான துணிகள் இருக்கும் இல்லையா, ட்ரெஸ்ஸு வகைகள், அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே ரூம் ரெண்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் பீச் பக்கம் பட்ஜெட்டில் 1500 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ரூம் இருக்குங்க. கடலில் குளிச்சுட்டு திரும்ப கடலில் ரசிச்சுட்டு டீ குடிச்சிட்டு திரும்ப கடலில் போய் குளிக்கிற அனுபவம் உண்மையிலேயே அது நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஹவுஸ் போவோம். பார்க்க போகிறது லைட் ஹவுஸ். இதை எல்லோரும் கோவளம் லைட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. இதோட பேர் விழிஞ்சாம் லைட் ஹவுஸ். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குகிறாங்க. இங்கே விசிட்டிங் டைம் 10 to 12:30, 2 to 5, மண்டே ஹாலிடே. இந்த லைட் ஹவுஸ் 1972 கட்டியிருக்காங்க. இதோட உயரம் 36 மீட்டர். கோவளம் பீச்சோட அடையாளமே இந்த லைட் ஹவுஸ் தான். நீங்கள் கோவளம் பீச் வீடியோவோ ஃபோட்டோவோ நீங்கள் எதில் பார்த்தாலுமே கோவளம் பீச்சோடு சேர்த்து இந்த லைட் ஹவுஸும் இருக்கும். இதுதான் பீச்சோட பெரிய அடையாளம். போகிற வழியில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட். லைட் ஹவுஸ் பீச்சில் பாருங்கள், கடலால் லேயர் லேயராக வரது பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த பக்கம் சிறுசாக தெரியுதான் ஹவா பீச். ஹவா பீச்சுக்கும் லைட் ஹவுஸ் பீச்சுக்கும் நடுவில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அது எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்கள். அடுத்து கோவளம் பீச்சில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒன்று சுத்தம். கூட்டம் அதிகம் இருந்தாலும் எல்லா இடமே சுத்தமாக இருந்தது. அதனால தான் இந்தியாவில் உள்ள க்ளீனஸ்ட் பீச்சுகளில் கோவளம் பீச்சும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு கேண்டீன் இருக்குது. நீங்கள் பீச்செலாம் சுற்றிட்டு லைட் ஹவுஸ் வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ எதுவும் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறலாம். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லைட் ஹவுஸ் மேலே ஏறினேன். நீங்கள் எல்லா இடமும் பார்த்துட்டு லைட் ஹவுஸ் பார்க்குவாங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிருவீங்க. இங்கே லிஃப்ட் வசதி இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் லிஃப்ட்டில் போகலாம். ஆனால் படிவழி போகிறது தான் நல்லாயிருக்கும். மொத்தம் இங்கே 150 படி இருக்குது. போகிற வழியில் சின்ன சின்ன விண்டோ இருக்குது. அது வழியாக கடலை பார்க்குறது சூப்பராக இருந்தது. லைட் ஹவுஸ் டாப்பில் இருந்து கீழே ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. என் கேமராவில் பாருங்கள், அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜூம் பண்ணி ட்ரோனில் எடுத்த மாதிரி இருக்குதா. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பீச்சோட அழகே மாறுபடுதுங்க. அந்த சின்ன வியூ பாயிண்ட் பார்த்தேன் இல்லையா, அது அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு வருவோம். ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அதான் விழிஞ்ச ஹார்பர். இந்த கோவளம் பீச்சோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது தமிழ் ராம்ப்ளர் நவனி. தேங்க்யூ.